Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல காலிஃப்ளவர் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவியை வந்து நீங்க நல்ல ஒரு சுட சுட பூரி, சப்பாத்தி, நான் வகைகளோட வச்சு சாப்பிடுறதுக்கும் புலாவோட வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டையுமே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன காலிஃப்ளவரை எடுத்து சுத்தம் படுத்தி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டேன். கழுவி தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வதக்கி செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே இதில் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணினதையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நிதானமான தீயிலே வதக்குங்க. இதிலே நமக்கு வந்து ஒரு பாதி பங்கு வெந்தரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்பயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணுன்னா இந்த சமயம் கூட ஊற்றிக்கலாம். பட் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வேகணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த உருளைக்கிழங்கும் நல்ல நிறம் மாறிடுச்சு, காலிஃப்ளவரும் நல்ல ரோஸ்ட் ஆகி வெந்துருச்சு. இதில் முழுக்க வேகக்கூடாது, பாதி வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு நம்ம மசாலா வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு அதே பேனை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, லைட்டாக பொன்னிறமாக இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுதாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 3 பல்லு பூண்டு 1 இன்ச்சு இஞ்சியை வெங்காயம் போடுறப்பே போட்டுட்டு நல்லா இதோடைய வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸில் 3 தக்காளி, நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை நம்ம இப்பயே சேர்த்து வதக்கிக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், கொரப்பாலாம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு தகுந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1.25 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் தாளிக்க எதுவும் போட வேண்டாம், நம்ம அரைச்சி அந்த விழுதை அப்படியே சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார்லையும் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா வழித்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் மசாலா சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா சாமான்களில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எடுத்த டீஸ்பூன்லேயே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா சீரகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பொடிக்கிறப்ப தான் அந்த வாசம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஏற்கனவே பொடிச்சு வாங்கினதை விட. இப்போ இது எல்லாத்தையுமே மசாலா சாமான்கள் பச்சை வாசனையும் போகணும், நல்லா கிரேவியும் வதங்கி திக்காக எண்ணெய் பிரியணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல கலராக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இதில் காரம் இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம வெண்ணெய் போட்டோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து நிறம் மாறிடும். அதனால் இப்போ போட்டு இதோடையே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா திக்காக இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த சமயத்தில் இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இந்த சமயத்தில் நம்ம கரம் மசாலா தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். முன்னாடியே போட்டு வதக்கிட்டோம்னா அந்த வாசம் போயிடும். அதனால தான் நம்ம கிரேவிலாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா இந்த சமயம் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல உங்களுக்கு ஒரு பட்டர் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறது. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நிதானமான தீயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி திக்காகணும். மேலும் காயும் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப கம்மியான தீயிலே வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக கிரேவியை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். நல்லா தலை எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக காய்கறிகள் வெந்து பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துட்டு கலந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.